புதுவை மாநிலத்தில் கடந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த புதுச்சேரி அரசு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி தகுந்த ஏற்பாடுகள் எதையும் செய்யாமல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கற்பிப்பது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்காமல் கட்டாயமாக கொண்டு வந்தனர். மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கொண்டு வந்துள்ளதால் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகியவைகளில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்பட்டால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். இவர்களின் கட்டாய சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு இவர்கள் சொல்லப்போகும் பதில் என்ன? அதேபோல தவளக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு பிரிவும், அதே பள்ளியில் பயிலும் மற்ற மாணவ மாணவிகள் உண்மைத்தன்மை அறிய சிபிஐ விசாரணை கோரி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் செய்தனர். எனவே புதுவை அரசு உண்மை நிலையை அறிய பெண் அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவை அமைத்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயத்தையும் மற்றும் அதே பள்ளியில் பயிலும் மற்ற மாணவ மாணவிகள் கூறியவற்றையும் முழுமையாக விசாரித்து தகுந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரேத்தை வளவன் தெரிவித்துள்ளார்.